அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இது அற்புதமாக நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகை வந்துள்ள திரைப்பட இயக்குனர் கவிஞர் அன்பு சகோதரர் சீனு ராமசாமி அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் இந்திரா கணேசன் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் டாக்டர் ராஜசேகரன் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய செல்வியர் கல்லூரியினுடைய முதல்வர் காணிக்கை கல்வி அவர்களே, பெரியார் மருந்தியல் கல்லூரியினுடைய முதல்வர் செந்தாமரை மேடம் அவர்களே, இப்படி ஒரு நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர், இன்னும் சொல்ல போனால் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிய தங்க மகன், தங்க தாரகை, இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குவேன். ஏன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தரை கேட்டேன், அவன் நல்ல பெரிய டாக்டர், நீங்க பிஸியா இருப்பீங்க டாக்டர், நீங்களாம் வெளில வர முடியாது அப்படின்னு. இல்லைங்க சீசன் சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓ, அப்போ சீசன் நல்லா இருக்கணுமா, நாங்கெல்லாம் முடியாம இருக்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் குறையுதுன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்னும் அவர் பதில் சொல்ல சிரிச்சுட்டாரு. அப்படி உள்ள சூழ்நிலையில ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை தன்னுடைய தந்தை அந்த புற்றுநோயால் இறந்ததை தன் கண்ணால் பார்த்து சகிக்க முடியாமல், இது மாதிரி யாரும் இந்த உலகத்துல இன்னொருத்தருக்கு வரக்கூடாது, அதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி இந்த புற்றுநோய்க்கான மேல் படிப்பை படித்து இன்று அந்த ஊரிலேயே ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவி பல பேரை உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து மற்றவங்க மாதிரி இல்லை, நான் சொல்ற டாக்டர் மாதிரி இல்லை. எதனால இந்த புற்றுநோய் வருது அப்படிங்கிற விழிப்புணர்வை, புற்றுநோய் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்க்கிற ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறார் என்றால் அவருக்கான இந்த சோசியல் சமூக அக்கறையை நாம் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்வதை பெருமையாக நினைக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய சோசியல் அவேர்னஸ் உங்களுக்கு வருகிறது. ஒரு சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படி மாறும் பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் நம்முடைய பங்கு என்ன, நாம் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படும். சோ அது மாதிரியான ஒரு அற்புதமான இந்த நிகழ்வை இவர்கள் இருவரும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நானும் நிறைய பேர்த்த அனுப்பிச்சு விட்டுருக்கேன், வசதியானவங்களே அமைச்சிருக்கேன், வசதி இல்லாதவங்களே அமைச்சிருக்கேன். அத்தனை பேர்த்தையும் ஒரே மாதிரியான பார்வையோடு அணுகி அவர்களுக்கான அந்த சிகிச்சையையும் அதை தாண்டி இருவரும் அவங்கள்ட்ட பேசி ஒரு வாழ்க்கையின் மீது உள்ள ஒரு நம்பிக்கையை ஊட்டி அவர்களுக்கு மறு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சமூக பணி மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று கூறி அண்ணன் டைரக்டர்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேசுவாங்க, இன்டராக்ஷன் செஷன்லாம் இருக்கு. இதற்கெல்லாம் வழிவிட்டு அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.